ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கவிருக்கிற வார்த்தை ஆண்டவராகிய இயேசு செய்த ஒரு அற்புதத்திலே அவர் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தையாகும். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே இந்த குறிப்பிட்ட அற்புதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் பெரும்பாலும் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய நாட்களிலே நிகழ்த்தின நிறைய அற்புதங்களை குறித்த தகவல்கள் அதிலே இருப்பதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக இந்த மார்க்கு 5வது அதிகாரத்திலே அந்த லேகியோன் பிசாசுகளை விரட்டுவது, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்துவது, தேவாலய தலைவன் யவீருவின் மகளை எழுப்புவது போன்ற அற்புதங்கள் அதிலே இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த தேவாலய தலைவனுடைய மகளை சுகப்படுத்தி ஆண்டவர் சொல்கிற அந்த தலித்தா கூமி என்கிற அந்த வார்த்தை குறித்துதான் நாம் இந்த நாளிலே தியானிக்கவிருக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 41வது வசனத்திலே குறித்த வார்த்தை சொல்லப்படுகிறது. தலித்தா கூமி என்று ஆண்டவர் அந்த சிறு பெண்ணை அழைக்கிறார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று பொருள் என்று சொல்லப்படுகிறது. மார்க் 5 அந்த 22வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே பாதத்திலே விழுகிறான். யூத பாரம்பரியத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் அவரை கிறிஸ்து என்று நம்பவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிக்கையிடவும் இல்லை. ஆனால் ஜெப ஆலய தலைவனாக அந்த பொறுப்புகளிலே இருக்கக்கூடியவன் இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்திருந்தான். இவர் அற்புதங்களை செய்ய முடியும் என்பதை அவன் விசுவாசித்தவனாக அவன் செய்த காரியம், முதலாவது அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுகிறான். அடுத்த வார்த்தை சொல்கிறது, தன்னுடைய நிலையை அவன் விளக்குகிறான். என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று அவளது நிலையை அங்கு ஆண்டவரிடத்திலே அவன் விளக்கி சொல்வதை பார்க்கிறோம். அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து உம்முடைய கைகளை அவள் மீது வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அவனுக்கு விசுவாசம் அதிகம் இருந்தது, அதனால் அவன் ஆண்டவரை வந்து அழைக்கிறான். அதே நேரத்திலே இவர் வந்து கை வைத்தால்தான் அங்கு சுகம் உண்டாகும் என்பதை இவனுடைய விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக இருந்தது. சிலர் அதை மூட நம்பிக்கை என்று சொல்லலாம், சிலர் அதை விசுவாசம் என்று சொல்லலாம். ஆனால் இவன் அவர் அற்புதம் செய்ய முடியும் என்பதை முழுவதுமாய் விசுவாசித்தான். அதனுடைய அடையாளமாகத்தான் அவன் சொல்கிறான், நீர் வந்து அவள் குணமடையும்படி உடைய கைகளை அவள் மீது வையும் என்று சொல்லி கேட்கிறான். ஆண்டவரும் அவனோடு கூட போகிறார். போகிற போது நடக்கிறது இன்னொரு அற்புதம். அந்த அற்புதம் நமக்கு தெரிந்தது. 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் சுகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அவளுடைய அற்புதம் எப்படி நடந்தது? அவளுடைய விசுவாசத்தின் விளைவாக நடந்தது என்று பார்க்கிறோம். இந்த அற்புதம் முடிந்து அவன் பொறுமையாக காத்திருக்கிறான். இவர் வந்து என் வீட்டிற்கு வந்து என் மகள் மீது கைகளை வைத்து அவளை எழுப்புவார் என்று சொல்லி நம்பி வழிநெடுக அந்த கூட்டத்திலே அவரோடு கூட அவன் அமைதியாக காத்திருப்பவனாக இருக்கிறான். இப்படி போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அந்த அற்புதம் எப்படி நிகழ்ந்தது என்றெல்லாம் கேள்வி கேட்டு பதில் சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் இருந்து இவனை தேடி ஆட்கள் வருகிறார்கள். உன்னுடைய மகள் மரித்து போய்விட்டாள், ஏன் ஆண்டவரை நீ வருத்தப்படுத்துகிறீர் என்று சொல்லி அவனை அழைப்பதை பார்க்கிறோம். வாப்பா, போதும், உன் பிள்ளை அங்க செத்துருச்சு, நீ வா அப்படின்னு சொல்லி இவரை அழைப்பதை பார்க்கிறோம். ஆண்டவர் உடனே சொல்கிறார், ஜெப ஆலய தலைவனை பார்த்து, அவன் ஒருவேளை கண்ணீரோடு இருந்திருப்பான், என் மகள் பிழைத்து விடுவாள் என்று நான் நம்பினேன், ஆனால் அவள் மரித்து விட்டாளே என்று சொல்லி இங்கு ஆண்டவர் சொல்கிற பதில் என்ன? 36வது வசனத்திலே, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்கிறார். Do not be afraid, only believe. நீ செய்ய வேண்டியது என்ன? விசுவாசிக்க வேண்டியது மட்டுமே. பயம் உன்னில் துளியும் இருக்கக்கூடாது. Do not be afraid என்று ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கிறார். உடனே அவனோடு கூட இயேசு கிறிஸ்து போகிறார். 3 பிரியமான சீஷர்களையும் அழைத்து கொண்டு போகிறார். ஒரே சந்தடி, அழுகை, ஓலங்கள். இதை பார்த்து அவர் சொல்கிறார், பிள்ளை மரிக்கவில்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொல்கிறார். உடனே அவர்கள் நகைக்கிறார்கள். அவர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பிவிட்டு அந்த பெற்றோரையும் சீஷர்களை மாத்திரம் உள்ளே அழைத்து கொண்டு போய் ஆண்டவர் அந்த பிள்ளையை கையை பிடித்து தலித்தா கூமி என்று சொல்கிறார். அந்த வார்த்தை, அந்த முதல் வார்த்தை அரமேய மொழியில் சொல்லப்பட்டது என்று சொல்கிறார்கள்.
நீ சிறு பெண்ணே, நீ எழுந்திரு என்று சொல்கிறாள். நீ எழுந்திரு, உன்னுடைய மரித்த நிலையிலிருந்து நீ எழுந்திரு, நீ இன்னும் வாழ வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அவளை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். தலிதா குமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி ஆண்டவர் அவளை உயிரோடு எழுப்புவதை பார்க்கிறோம். அவள் நடக்க ஆரம்பிக்கிறாள். பெற்றோரிடத்திலே பிள்ளைக்கு உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாக இதை பார்க்கிறார்கள். எப்படி இது நடந்தது? நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருந்தாள், அவள் செத்து போனாள், மூச்சு நின்றது. ஆனால் இவர் வந்தார், வந்து அந்த பிள்ளையை எழுப்பி விட்டாரே எப்படி என்று அவர்கள் யோசிக்கிறார்கள், பிரமிக்கிறார்கள். காரணம், ஒரு மனிதனுடைய தகப்பனாகிய அந்த யவீருவினுடைய விசுவாசம் அது. ஆண்டவர் சொல்கிறார், do not be afraid, only believe. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. நாம் அற்புதங்களை பெற ஆசைப்படுகிறோம். மரித்து போன நம்முடைய காரியங்களிலிருந்து உயிர் பெற்று எழும்ப விரும்புகிறோம். இந்த தகப்பனாகிய யவீருவினுடைய விசுவாசம் அந்த பிள்ளையை உயிர் பெற்று எழும்ப ஆண்டவர் கிருபை பாராட்டி அவர் எழுப்புவதற்கு உதவி செய்தது. நீங்கள் பயந்து கொண்டே விசுவாசிக்க முடியாது, அல்லது விசுவாசிக்கும் போது பயப்படவும் கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. do not be afraid, only believe. இன்று இதை யாரோ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வியாதி படுக்கையில இருக்கலாம், மரித்த நிலையிலே, சரீரத்திலே பலவீனத்தோடு அல்லது மனதிலே சோர்வோடு, இனி எழும்ப முடியாது என்கிற நிலையிலே சோர்வோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய நிலையை கவனிக்கிறார். இதற்கு இடையே நடந்த அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயும் அற்புதமும் இப்படித்தான் நடக்கிறது. உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ விசுவாசத்தினாலே இதை பெற்றுக்கொண்டாய் என்று சொல்கிறார். இங்கு யவீருவினுடைய விசுவாசமும் பிள்ளையை உயிர் பெற்று எழும்ப செய்கிறது. ஒருவேளை சூழ்நிலைகள் செத்ததை போல இருக்கலாம், சூழ்நிலைகள் சாத்தியமற்றதை போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், do not be afraid, only believe. பயப்படாமல் விசுவாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எழுப்புகிற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்ப தகுந்த தகப்பன், நம் நிலைகளை அறிந்தவர். கண்ணீரோடு ஒரு தகப்பன் வந்து மன்றாடுவதை பார்க்கிறார். இங்கு யவீருவனுடைய விசுவாசம் சிலருக்கு கேலியாக இருக்கலாம். நீங்க வந்து கைய வச்சா என் பிள்ளை எழும்பிரும் அப்படின்றது. some may call this as superstition. சிலர் இதை மூட நம்பிக்கை என்று சொல்லலாம், பலர் இதை விசுவாசம் என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவரே இங்கு அவனுடைய விசுவாசத்தை பார்த்து பாராட்டுகிறவராக இருக்கிறார். நீ பயப்படாத, தொடர்ந்து விசுவாசி என்று சொல்கிறார். ஆலயத்திற்கு பொறுப்பாளியாக இருக்கிற ஒருவன் ஆண்டவருடைய வல்லமையை நம்புகிறான். இவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறது, இந்த சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்வது என்ன? உங்களுடைய என்னுடைய உலக பிரகாரமான அந்த பொசிஷன் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவருக்கு முன்பாக சமூலமும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த பழகி கொள்வோம். அடுத்தது, என்னால் முடியாது ஆண்டவரே, உம்மால் மாத்திரமே முடியும், நீர் வந்து சுகமாக்கும் என்று சொல்லி கேட்போம். இங்கு ஆண்டவரே நீர் வந்து சுகமாக்கும், நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும் என்பது நம்முடைய அறிக்கையாக இருக்கட்டும். அவரிடத்திலே நம்மை முழுவதும் சரண்டர் செய்து அற்புதங்களை எதிர்பார்த்து நாம் பெற்றுக்கொள்வோம். வியாதியஸ்தர் நேரடியாக ஜெபிக்கலாம். சில நேரங்களிலே வந்து தொட்டு சுகப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். சில நேரங்களிலே நாம் வாசித்திருக்கிறோம், அங்கு ரோம நூற்றுக்கதிபதி வந்து என் வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், ஒரு வார்த்தை சொல்லும் அவன் சொஸ்தமாவான் என்று கேட்கிறான். சிலருடைய விசுவாசம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது. சிலர் நேரில் வந்து நீங்கள் கை வைக்க வேண்டும் என்று கேட்கிற இந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் கனப்படுத்தத்தான் செய்திருக்கிறார் வேதாகமத்திலே. ஒருவேளை இன்னும் கூட பலர் ஜெப எண்ணெய் அல்லது இந்த துணி, இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் விமர்சனமான காரியங்களை பேச விரும்பவில்லை. ஆனால் எதுவுமே வியாபாரமாக கூடாது, விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கலாம், தவறில்லை. இன்று ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை இருக்கிறார். தொலைபேசி வாயிலாக ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. எங்கோ இருந்து ஜெபிக்கிற ஒருவருடைய ஜெபத்தினாலே இன்னொரு இடத்திலே அற்புதங்கள் நடக்கிறது. இதுவும் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் செயல்படுகிறவர்.
மரித்த நிலையில் இருக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்க அவரால் முடியும். தலீதா குமி என்று சொல்லி செத்தவளை எழுந்திருக்க வைத்த ஆண்டவர் இன்று நம்முடைய விசுவாசத்தை கவனிக்கிறார். நாமும் ஆண்டவரே, நீர் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்று சொல்லி அவரை நம்புவோம். அவரிடமாய் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணித்து நம்முடைய விசுவாசத்தை பயத்தை நீங்களாக்கும் என்று சொல்லி பயமில்லாமல் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் தீவிரப்படுத்தி அற்புதங்களை பெற்றுக் கொள்வோம். மரித்திருக்கிற நம்முடைய சூழ்நிலைகள் உயிர் பெற்று எழும்ப ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.